மான்விழி அவ தேன்மொழி நல்ல மகிழம் பூவு அகரம். நான் ஜோசியம் தாமா பண்ணேன் சார். நீங்க என்ன சிரிக்கிறீங்க? மான்விழி என்ன நஸ்திரம்? மான் என்ன நஸ்திரம்? அனுசமும் கேட்டையும். தேன் எது? விசாகம். அப்ப மான்விழி அனுசம் கேட்ட இருக்கோம் இல்லையா? செவ்வாயே எடுக்கலாம். அப்ப தேன் மொழி. விசாகம் இருக்கா? விசாகம் இருக்கு இல்லையா? அப்ப தேன் மொழி மான்விழி. மான் வந்து ரெண்டு மான். மான் விழியோட இருக்கிறது வந்து மிருக சீர்ஷம், கொம்போட இருக்கிறது. அப்ப இந்த படத்தை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நந்தினின்னு பேர் வச்சிருந்தாங்களா ஹீரோயினுக்கு? அப்ப விருச்சகமா? அப்ப எவ்வளவு அழகா அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. மகிழம் பூ எந்த நட்சத்திரத்துக்குரிய மரம்? அனுசம் தானே. நமது மந்தராச்சல அண்ணனுக்கு சீல்டு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஓகே. அப்ப அவர் கல்யாணம் பண்ணது, லவ் மேரேஜ் பண்ணது யாரு? சின்ன தம்பி தானே. அப்ப அதுக்கு எப்படி எடுக்கலாம்? செவ்வாய் வந்து சகோதரன் தானே. மேசத்தை பெரிய தம்பியா வச்சுக்குருவான், விருச்சிகத்தை சின்ன தம்பியா வச்சுக்குருவான். கரெக்டா இருக்கா? அப்ப விருச்சிக ராசியெல்லாம் அதிகமா லவ் மேரேஜ் நடக்கிறது வந்து அனுச நட்சத்திரம். அடுத்தது வந்து சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பூர நட்சத்திரம். ஆண்டாள் வந்து காதல் திருமணம் தானே. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தில இருந்து நம்ம ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஜோதிடத்தை எடுக்கலாம். இப்ப நம்ம சுவாச பிரசன்னம் பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க போண்டா பச்சி சாப்பிடாத யாராவது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட உங்க கேள்வியை ஒண்ணு கேளுங்க. யாராவது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. யாரா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, யார் வேணாலும் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம். ரைட்டா? உங்களுக்கு எந்த பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க உறுதியாக வேலை கிடைக்கும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வலது பக்கமாக இருந்து கேட்கிற கேள்வி வலது சுவாசம் போடும்போது உடனே நடந்துடும். இடது பக்கமாக இருந்து கேட்கும்போது கேள்வி ஏன்னா மாறி நடக்கும். இதுல பெண்கள் வந்து ஒரு கர்ப்பிணி வர்றாங்க, நமக்கு வலது சுவாசம் ஓடுது. வலது சுவாசம் ஓடும் போது கர்ப்பிணி வந்து வலது பக்கமாக வந்தாக்க ஆண் குழந்தை கிடைக்கும். அதே கர்ப்பிணி இடது பக்கமாக வர்றாங்க, பெண் குழந்தை கிடைக்கும். இப்படி நம்ம இன்னொரு விஷயத்திலையும் மாற்றி எடுக்கலாம். ரைட்டுங்களா? சுவாசம் வந்து இடது சுவாசம் போடும்போது கர்ப்பிணி பெண் இடது பக்கமாக வந்தால் ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. அதே ஆண் வந்து கேட்குறேன் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும்போது வலது பக்கம் இருந்து ஆண் வந்து வலது பக்கமாக கேட்குற கேள்வி பூரா வலது சுவாசம் ஓடும்போது கட்டாயம் வெற்றி பெறும். இப்போ நம்ம தண்ணி, நம்ம கிணற்று நீர் தண்ணியெல்லாம் பார்க்குறோம்ல, போரில் தண்ணி இருக்கா இல்லையான்னு. அப்போ இந்த சுவாசம் வந்து நமக்கு எத்தனை அடி ஓடுதுன்னு பார்க்குறோம், இன்ச்சு. அத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும்னு சொல்லப்படும். நீங்கள் பிரசன்ன மார்க்கம் ஒரு நூலை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சுவாசத்தை வச்சே நாம் ஒருத்தருக்கு ஜோதிட பலன் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் ஆம்பளை பையனுக்கு கேள்வி கேட்டதுனால நம்ம வலது பக்கம் சொன்னோம். இதே பெண்ணுக்கு கேள்வி கேட்டா பெண் வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா இடது பக்கமாக இருந்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் பெண்ணுக்கு. வலது பக்கமாக இருந்தால் பெண்ணுக்கு கேள்வி கிடைக்காது. சரியா? சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். குலதெய்வம் எல்லாத்துக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு குலதெய்வத்தை எப்படி குலதெய்வம் பார்க்கறதுன்னு ஒன்றை சொல்லி கொடுத்துட்டு ஒரு பிரசன்னம் நம்ம போடலாம். சரிங்களா? யாராவது ரிஷப லக்னம் இருக்கீங்களா? ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் யாராவது இருக்கிறீங்களா? இப்ப ரிஷப லக்னத்துக்கு நம்ம பாரம்பரிய முறையில் முதல் குலதெய்வத்தை பார்ப்போம், அப்புறம் பிரசன்ன ரீதியாக போய்க்கலாம். 5ஆம் இடம் தானே குலதெய்வம். 5ஆம் இடம் குலதெய்வம். 5ஆம் இடத்துல கன்னி ராசி வருதா? கன்னி ராசியை நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணுவோம், கன்னி பெண்ணுன்னு மட்டும் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு பூஞ்சோலை. அப்புறம் அதுல பாதி தண்ணி இருக்கும், பாதி வறட்சியான நிலம் இருக்கும். இன்னொரு சிம்பிள் நீங்க பார்த்துருக்கீங்களா? நெல் அறுக்கிற மாதிரி சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? அப்ப நெல் விளையும் பூமி, நெல் விளையும் பூமி. அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்காக குலதெய்வம் எப்படி இருக்கும்னா ஒரு பூஞ்சோலை வழியா நடந்து போகணும். நடந்து போகும்போது நெல் வயல் வரும். நீங்க நல்லா பாருங்க, அந்த கன்னி 5ஆம் இடமா வருது இல்லையா, அவங்களுக்கு தெப்பக்குளம் இருக்கும். குலதெய்வ கோயிலில் தெப்பக்குளம் இருக்கும், ஆனா தண்ணி இருக்காது. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா?
அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப கன்னிராசி எத்தனை கைகளை உடையது? 2 கை. அப்ப அம்மனுக்கு 2 கை இருக்கும். கன்னிப்பெண் தானே. இப்ப மேசத்துக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால். அப்ப 4 கை அம்மன் இருக்கும். அப்ப என்ன லக்னம்? தனுசு லக்னமா இருந்தா பாரம்பரிய ஜோதிடப்படி மேசத்துக்கு 4 கை உள்ள அம்மன் வரும். ரிஷபம் வந்து 4 தானே, மாட்டுக்கு வந்து 4 கால் இருக்கு இல்லையா? அப்ப 4 கை அம்மன் வரணும். மிதுனத்துக்கு 2 கை இருக்கணும். அப்ப என்ன லக்னம்? கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடம் மிதுனமா வர்றதுனால 2 கை உள்ள அம்மனா இருக்கணும். ஆனா உள்ளுக்க கற்ப கிரகத்துக்குள்ள 2 அம்மன் இருக்கணும். அம்மனும் ஒரு ஆண் தெய்வமும் இருக்கணும். அப்ப கடகம். அப்ப மீன லக்னத்துக்கு போட்டோம்னா கடகம் வந்துருதா? கடகத்துக்கு எத்தனை கை இருக்குன்னு தெரியுமா? 8 கை நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப 2 கைகளுக்கு மேற்பட்ட அம்மனா இருக்கணும். சிம்மத்துக்கு 4 கால் இல்லையா? சிங்கத்துக்கு 4 கால் தானே. அப்ப என்ன பண்ணணும்? 4 கை உள்ள அம்மன் எடுக்கணும். அப்ப என்ன லக்னம்? மேச லக்னத்துக்கு பிறந்தவங்க எல்லாருக்குமே 4 கை உள்ள அம்மன் தான் வரணும். அடுத்தது நீங்க எல்லாருமே நல்லா கவனமா பார்த்துக்குங்க. குலதெய்வம் அப்படின்னா பெண் தெய்வம் மட்டும்தான் வரணும். ஆண் தெய்வம் கூடத்தான் வரணும். ரைட்டா? அப்ப மிதுனத்துக்கு 5ஆம் இடம் என்ன வருது? துலாம் வருதா? அப்ப துலாம் வந்து எத்தனை கை? 2 கை. அது என்னது? வியாபார வீதி. வியாபார வீதி வழியா அவன் கோயிலுக்கு போற மாதிரி இருந்தாத்தான் அது அவனோட குலதெய்வம். அடுத்தது விருச்சிகம். கடக லக்னத்துக்கு 5ஆம் இடம் விருச்சிகம் மாதிரி தான். அங்க என்ன இருக்கு? நிறைய கைகள் இருக்கு. அப்ப 8 கை அம்மன் மாதிரி வரணும். அல்லது நிறைய தெய்வங்கள் உள்ளுக்கு இருக்கணும் விருச்சிகத்துக்கு. அதாவது கடக லக்னமாகி 5ஆம் இடம் விருச்சிகமா வர்றதுனால ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நிறைய தெய்வங்கள் கோயிலுக்குள்ள இருக்கணும். அல்லது 8 கை அம்மன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கோயிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்கணும். அந்த கிணத்துல நல்ல கிணறா அசுத்தமான கிணறா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப உங்களுக்கே பாருங்க, விருச்சிக ராசி இருக்கு இல்லையா? உங்களுக்கு விருச்சிக ராசியை சுபர் பார்த்தா உங்க வீட்லையும் சரி, அந்த போர் போட்டீங்கன்னாலும் சரி, உங்க கிணத்துலையும் சரி, உங்க ஏரியால சரி, சுபர் விருச்சிக ராசியை பார்த்தா உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அசுப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணின்னு அர்த்தம். இதே வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை பயன்படுத்தவே முடியாத தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் நம்ம அந்த கோயிலுக்குள்ள இருக்க கிணத்தையே எடுக்கலாம். அடுத்தது சிம்மத்துக்கு மட்டும் 5ஆம் இடம் தனுசு வருதா? நீங்க சிம்ம லக்னம் யாரா இருக்கீங்களா? நல்லா பாருங்க. வாசல்ல ஒரு அம்மன் இருக்கும், குலதெய்வமே. வாசல்ல ஒண்ணு இருக்கும், கோயிலுக்குள்ள ஒண்ணு இருக்கும். கரெக்டா வருதா? கரெக்டா வரணும். இல்லாட்டி மாறி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மட்டும்தான் வாசல் மேல ஒரு அம்மன் வச்சிருப்பாங்க, குலதெய்வம் தான். உள்ளுக்கு ஒரு அம்மன் வச்சிருப்பாங்க. அப்ப 2 அம்மன் வந்து சிம்ம லக்னத்துக்கு வரும். அடுத்தது கன்னி லக்னத்துக்கு மகரமா. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? கோயிலுக்குள்ள போகும்போது குளத்துக்குள்ள இறங்கியோ பாதி சேரு தண்ணி, பாதி தண்ணி நிற்கும், பாதி பிரச்சனைகள் இருக்கும், நடக்க முடியாத பாதைகள் இருக்கும். இப்படித்தான் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு புற குலதெய்வம் இருக்கும். துலா லக்னம். நீங்க துலா லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து அங்க சாமி இல்லாம பூஜை பண்ற முறை ஒண்ணு இருக்கும். துலா லக்னத்துக்கு கும்பம் வந்து கும்பமா யாரா துலா லக்னம் இருக்கீங்களா? இத்தனை பேத்துல துலா லக்னம் இல்லையா? சாமிய எப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை வந்து அங்க வந்து ஒரு அருவமா வச்சு கும்பிடுவாங்க, பெட்டிக்குள்ள இருக்கும் சாமி. கரெக்டுங்களா? பெட்டியவே வச்சு வாயை கட்டி இல்லாட்டி பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். அடுத்து மீனமாக இருந்துச்சுன்னா, அப்ப மீனம்னா விருச்சிக லக்னத்துக்கு மீனம் வந்து 5ஆம் இடம் வந்துருந்தா, அப்ப மீனத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கையில ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அது என்ன பொருளா இருந்தா ரொம்ப பவர்ஃபுல்னா ஏதேனும் ஒரு பறவை இருக்கணும். ஏன்னா அது பறவை ராசி. புரியுதா இல்லைங்களா? பறவை ராசி. அப்படி இல்லைன்னா சமுத்திரம் போன்ற ஒரு குளத்துக்கு பக்கத்துல அந்த அம்மன் கோயில் இருக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கண பிரகாரம் நமக்கு தெய்வங்களை கண்டுபிடிக்கலாம். இதுக்குள்ள நிறைய சிம்பல்கள்லாம் இருக்கு. ஏன்னா சிம்பல்கள்லாம் இருக்கு. இப்ப மகர லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா ரிஷபம் வந்து 5ஆம் வீடா வருதா? அந்த கோயிலுக்குள்ள பசு இருக்கணும், இல்லாட்டி அந்த குலதெய்வ கோயிலா இருக்காது. பசு தானம் பண்ணுவாங்க, இல்லாட்டி பசுவை வளர்ப்பாங்க. கோயில் காலையில வளர்க்குறாங்க இல்லையா? அப்படி அவங்களோட குலதெய்வம் வரணும். இல்லாட்டி பசு மாடு சின்ன உள்ள வரைஞ்சிருக்கணும். அங்கேயும் அம்மன் தான். ஆனா எத்தனை கை இருக்கணும்?
4 கைகள் இருக்கணும். ரைட்டா? இப்போ ஒரு பிரசன்னத்துக்கு போவோமா? எல்லாத்துக்கும் ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? அவங்க நீங்க இப்பத்த கோச்சாரம் போட்டுக்கோங்க. இப்ப நீங்க அப்படியே ராசி சக்கரம் போட்டுக்கங்க. ரொம்ப எளிமையான பிரசன்னம் தான்.